மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் பலமிழந்து காணப்படுகின்ற ஒரு நிலைமை இருப்பதினாலே உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. வெளியில் செல்லும் இடங்களிலே கவனம் தேவை. கைப்பொருள் தொலைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். திடீரென செல்போன் காணாமல் போகலாம். ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு பலகீனம் உண்டாகலாம். இவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய வழி செவ்வாயினுடைய அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டால் இந்த குறைகள் நீங்கி போகும். காலையில் எழுந்ததும் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக மாறிவிடும். பெண்களே, உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே சுமை கூடும். மொத்தத்தில் இந்த நாள் இறை வழிபாட்டினால் வெற்றி காண வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, விரையாதிபதியாக இருக்கிற சப்தமாதிபதியாக இருக்கிற செவ்வாயினுடைய சாரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பது மனைவி வழியிலே செலவினங்களும் அது குறித்து உங்களுக்கு சில கவலைகளும் வரக்கூடிய நாள். பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள். கணவன் மூலமாக பெண்களுக்கு ஆதாயம் பெறுகின்ற நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கும் நாள். குடும்ப உறவுகளிலே சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாள். வியாபாரம் வளர்ச்சி பெறுகின்ற நாள். இப்படி பல நன்மையும் சில தீமைகளும் கலந்து நடக்கின்ற ஒரு நாள். மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய 6 கூடிய செவ்வாயும் 2ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்று காணப்படுவதும், அவருடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்ந்து 4ஆம் வீட்டிலே அமர்வதும் உங்களுக்கு சில பல சாதகத்தை கொடுக்கிறது. வெகு நாட்களாக உங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். குடும்பத்திலே இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு வகையிலே தொழில் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமான நிலைமையும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்த கொண்ட தன்மையும் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சங்கடம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். கடகராசி என்பர்களே, ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். சில பல முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் அந்த சில பல முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் அந்த முயற்சி உங்களுடைய தலையீட்டினாலே, உங்களுடைய அதீத தன்னம்பிக்கையினாலே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அதை அதன் போக்கிலே விட்டு விடுங்கள். இல்லை என்றால் பெரியோர்களோ நண்பர்களோ ஆலோசனை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். குடும்பத்திலே சுபிட்சங்கள் நிலவும். மாணவர்களுக்கு படிப்பிலே நல்லதொரு நிலைமையும் பெண்களுக்கு ஏற்றமான பலனும் காத்திருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, சந்திர பகவானானவர் உங்களுடைய 4 கூடிய செவ்வாயின் நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். தாய் வழி ஆதரவுகளும் தாய் உங்களுக்கு ஆதரவாக இருத்தலும், தாய் வழி உறவுகள் மூலமாக பொருளாதார ஆதாயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் நாள். இன்னும் சிலருக்கு வெளியூர் சென்று அதன் மூலம் லாபங்களை பெருக்கிக் கொள்ளும் நாள். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகள் எடுக்கும் நாள். பங்குதாரர்கள் இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சில்லறை வியாபாரம் பெருகும். புதிய தொழில் முனைவோர் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பேங்க் லோன் கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். இன்னும் சிலருக்கு மன வாழ்க்கைக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும். இப்படி சில நன்மைகள் சில தீமைகள் கலந்து நிலவுவதாக இந்த நாள் இருக்கிறது.
கன்னி ராசி என்பர்களே, ராசியில் இருந்த சந்திர பகவான் மெல்ல நகர்ந்து 2ஆம் இடத்திற்கு போகப் போகிறார். ஆகையினாலே உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நாளாக, நீங்கள் இதனால் வரை எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் பலம் தரும் நாளாக இந்த நாள் அமைகிறது. ஏன் இப்படி செய்தோம் என்று யோசிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் நாளாக இருக்கிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு ஆற்றல் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, தனாதிபதியாக இருக்கிற செவ்வாயினுடைய சாரத்திலே சந்திரன் விரயஸ்தானத்திலிருந்து மெல்ல உங்கள் ராசியை நோக்கி நகர்கிறார். தொடர்ந்து செலவினங்கள் போய்கொண்டே இருக்கிறது, நம்முடைய கட்டுக்குள் வரவில்லை என்கின்ற ஒரு கவலை இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஒருபுறம் இருக்க, தகுந்த வருமானம் உங்களுக்கு ஒருபுறம் வந்து கொண்டே இருக்கும். எதற்கும் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. மன அமைதிக்காக ஏதேனும் தெய்வத்தை நாடி அந்த தெய்வ மந்திரங்களை உச்சரித்து மன அமைதியை தேடிக்கொள்ளலாம். எதையும் நாம் விபரீதமாக யோசிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே என் முகத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயினுடைய சாரத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதினாலே எதிர்பாராத செலவுகளை தருகின்ற நாளாக இருக்கிறது. பெற்ற விஷயங்கள் எத்தனையிலுமே ஏதேனும் ஒரு குறைபாடு இருப்பது போல் மனதிற்கு தோன்றும். வீடு கட்டி சரியாக முடியவில்லை, வேலைக்கு விண்ணப்பித்தும் பதில் வரவில்லை, வெளிநாடு போகலாம் என்கின்ற ஒரு மனநிலைமைக்கு தகுந்த பதிலே வரவில்லை. இந்த கோணத்திற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கோ வேலை பளு ஒரு பக்கம், குடும்பத்திலே இருப்பவர்களை பிற்பாடு நம்மை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற கவலை ஒரு பக்கம். இவைகளெல்லாம் நீங்குவதற்கு ஒரு வழிபிறக்கும் நாள். மாணவர்கள் ஆசிரியரிடத்தினுடைய பார்வையிலே இருப்பது மிக நல்லது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு செலவினங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தனு ராசி என்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து நீச்சம் பெறுவதனாலும் சந்திரன் அந்த செவ்வாயினுடைய சாரத்திலே சஞ்சரிப்பதினாலும் எந்த காரியமும் நீங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்று நினைப்பது சற்று பாதகமான ஒரு சூழ்நிலையை தருகிறது. இறைவனுடைய எண்ணத்திற்கே அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள். இயற்கையினுடைய காரியம் எதுவோ அதுவே உங்கள் காரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தொழில் முனைவோருக்கு தொழில் வளர்ச்சியும், வியாபாரம் செய்வோருக்கு வியாபாரங்கள் வளர்ச்சியும், புதிதாக வேலைக்கு விண்ணப்பித்திருப்போருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுடைய லாபங்கள் பெருகும். குடும்பத்திலே பொருளாதார நிலைமை உயரும். ஆரோக்கியம் சீராகும். பெரியவர்களுடைய அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையிலே சஞ்சரிக்கிறார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த என்ன செய்யலாம் என்கின்ற திட்டத்தோடு இந்த நாள் துவங்குகிறது. விவசாயத்துறை, இரும்புத்துறை, தாமிரம் போன்ற உலோகத்துறையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். புத்தகம் மற்றும் மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு இந்த நாள் வருமானத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு நாள். பெண்களுக்கு ஏற்றமான நேரமும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களும் காத்திருக்கிறது. மாணவர்கள் படிப்பின் பொருட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். மொத்தத்தில் இந்த நாள் ஏற்றத்தை தரக்கூடிய நாள். கும்பராசி என்பர்களே, ராசிநாதனான சனி பகவானுடைய சஞ்சாரமும் 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பதும் உங்களுடைய முன்னேற்றத்திலே சில முற்றுப்புள்ளிகளை வைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அது முற்றுப்புள்ளி அல்ல, ஒரு கமா என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலையும் சற்று நிதானப்படுத்தி பார்ப்பதிலே தப்பே இல்லை. நிதானத்தை கை கொண்டு விட்டால்
நம்முடைய வாழ்க்கை வெற்றி பாதை நோக்கி நகர ஆரம்பித்துவிடும். உங்களுடைய சிறப்பே உங்களுடைய பொறுமை தான், உங்களுடைய பலமே உங்கள் பொறுமை தான். ஆனாலும் உங்களுடைய சிறப்பு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களை யாராவது வழிமுடிந்தோ முன்முடிந்தோ வர வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். பெண்களே, நீங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம், சக மனிதர்களை நண்பர்களாக பழகலாம். ஆனால் அதிலே ஒரு எல்லை வகுத்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடத்திலே மரியாதையோடும் கட்டுப்பாடு நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்லாக அமையும். மீனராசி அன்பர்களே, தொடர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திர பகவான் நாளை மாலைக்கு மேலாக அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று விடுவார். ஆகையினாலே கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது, ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் என்கின்ற அசாத்திய நம்பிக்கையை சிறிது ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கொஞ்சம் நிதானமும் எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. மன மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் மகேஸ்வரனை வழிபட செய்யுங்கள். எத்தனை காலம் நாம் இப்படி இருப்போம், இதிலிருந்து வாழ்க்கையிலிருந்து மீளே வராதா என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே மீண்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகவும் தங்கள் குடும்பத்திலே தங்களுடைய பங்கு பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்த கவனம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் சங்கடத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற நாள்.